முதல் இடை கடைச்சங்கங்களுக்கு பின் 4ஆம் தமிழ்ச்சங்கமாக மதுரை தமிழ்ச்சங்கமும், அதன் பின்னர் 1911ஆம் ஆண்டு 5ஆம் தமிழ்ச்சங்கமாக தோற்றம் பெற்றது கரந்தை தமிழ்ச்சங்கம். முதலாவதாக அதனை தோற்றுவித்தவர் ராதாகிருஷ்ண பிள்ளை அவர்கள். அதன் பின்னர் தன்னுடைய அண்ணனிடம் அவர் கேட்டுக்கொண்ட பொழுது அந்த தலைமை பொறுப்பை ஏற்று தமிழவேல் உமாமகேஸ்வரனார் அவர்கள் முதல் தலைவராய் வீற்றிருந்து 30 ஆண்டு காலம் தமிழ் தொண்டு ஆற்றியவர் தமிழவேல் அவர்கள். தமிழவேல் அவர்கள் ஆற்றிய பணிகளையும் அவருடைய வரலாற்று நிகழ்வுகளையும் படிக்க படிக்க நமக்கு தமிழ் உணர்வு மேலோங்கிக் கொண்டிருக்கின்றது. தமிழினுடைய தொன்மையையும் சீர்மையையும் உணர்ந்து 1919ஆம் ஆண்டிலே தமிழ் ஓர் உயர்தனி செம்மொழி என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை இயற்றியது கரந்தை தமிழ்ச்சங்கம். அதன் பின்னர் மேனாள் செயலாளர் அவர்கள் செம்மொழி மாநாடு நடத்தி 1 கோடி கையெழுத்து இயக்கம் நடத்தி அதில் வெற்றி கண்டது கரந்தை தமிழ்ச்சங்கமாகும். தமிழவேல் அவர்களும் அண்ணாமலை செட்டியார் அவர்களும் மிகுந்த நண்பர்களாக விளங்கி இருக்கின்றார்கள். தமிழவேல் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் உருவானது அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஆனால் காலப்போக்கில் அது வணிக நோக்கில் செயல்பட தொடங்கியது தமிழவேல் அவர்களை மிகவும் வருத்தத்திற்கு ஆளாக்கியது. அதை கேட்ட அவருடைய நண்பரான பாவேந்தர் அவர்கள் வருத்தப்பட்டு பேசிக்கொண்டிருந்தால் ஆகாது, அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும், போராட வேண்டும் என்று தமிழவேல் அவர்களிடம் தெரிவித்தார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அதே போல தமிழவேல் அவர்களும் அண்ணாமலை செட்டியார் அவர்களும் இலங்கை துறவி விபுலானந்த அடிகளை சந்தித்த பொழுது அவர்கள் இந்த யாழ் நூலை இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது விபுலானந்த அடிகள் சில நிபந்தனைகளை விதிக்கின்றார். எனக்கு இப்படி எல்லாம் அமைப்பு இருந்தால்தான் நான் அங்கே வந்து அதனை செய்ய முடியும் என்று அண்ணாமலை செட்டியாரிடம் தெரிவிக்கின்றார். அவரும் ஒத்துக்கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த யாழ் நூலை எழுதி கொண்டிருக்கின்றார். எந்த நேரத்திலும் எனக்கு எந்த இடர்பாடும் வரக்கூடாது என்று சொல்லி அவருக்கென்று ஒரு தனி அறை அமைத்து அவருக்காக ஒரு பணியாளர் அவர்களையும் அமைத்து கொடுக்கின்றார்கள். ஒரு நாள் அரசர் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்த போது அனைத்து பணியாளர்களும் பேராசிரியர்களும் அவரை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். அந்த வெளியிலே அமர்ந்திருந்த பணியாளர் விபுலானந்த அடிகளிடம் அரசர் அவர்கள் வந்திருக்கின்றார், தாங்கள் அவரை சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் தனக்கு அதை கட்டளையிட்டதாக நினைத்து அந்த நிமிடமே தான் வைத்திருந்த அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு அங்கேந்து கிளம்பி இங்கே கரந்தை தமிழ்ச்சங்க நுழைவாயிலுக்கு வந்து விடுகின்றார். இரவோடு இரவாக வந்து இங்கே வாயில் கதவு பூட்டப்பட்டிருக்கின்றது. வெளியிலே துண்டை விரித்து துறவி அவர்கள் படுத்து விடுகின்றார். காலையில் எழுந்து அந்த காவலர் அவர் படுத்திருப்பதை பார்த்து அலறி அடித்துக்கொண்டு, ஐயோ, தமிழவேல் அவர்கள் தன்னை ஏசுவார்கள் என்று அறக்க பறக்க அவரிடம் போய் தமிழவேல் அவர்களிடம் தெரிவித்து பின்னர் விபுலானந்த அடிகள் இந்த அரங்கத்திலே, நீங்கள் வீற்றிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திலே அமர்ந்து யாழை மீட்டி அந்த யாழ் நூலை இயற்றி இருக்கின்றார்கள். அது கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்டது. அவர் துறவு மேற்கொண்ட 100வது ஆண்டினை தற்போது இலங்கையிலே கொண்டாட இருக்கின்றார்கள். இப்படியாக
பல வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறிய இந்த இடம் உவே சாமிநாத ஐயர், தேவநேய பாவாணர், வெள்ளைவாரனார் பேராசிரியராக பணியாற்றியது. முதலாக மத்திய அரசு வழங்கிய செம்மொழி விருதை பெற்றவர் இங்கே பணியாற்றிய அடிகளாசிரியர் அவர்கள். தற்போது தமிழக அரசு வழங்கிய இலக்கிய மாமணி விருதை பெற்றவர் இங்கே மாணவராக விளங்கிய கலிபெருமாள் ஐயா அவர்கள். இப்படி நம் ஒரு புனித பூமி என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்திலே இங்கே படிக்கின்ற மாணவர்கள் நீங்கள் தமிழின் பெருமையை உலக அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை கொண்டு, அதற்காகத்தான் இது போன்ற இந்த கருத்தரங்குகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதலாக இந்தியை இங்கே நுழைப்பதற்காக அந்த ஒரு வெளியீட்டை மத்திய அரசு கொண்டபோது முதலாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது கரந்தை தமிழ்ச்சங்கம். அதற்கு ஒரு இந்தி மொழி எதிர்ப்புக்கு தன் கருத்தினை மிக வலிமையாக பதிவு செய்த புரட்சியாளர், எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்போம் அந்த இந்திதனை, அதன் ஆதிக்கம் தன்னை புதைத்திடுவோம் என்று முழங்குகின்றார். கல்லூரியினுடைய ஆண்டு விழாவுக்கு வருகை தருகின்றார் பாரதிதாசன் அவர்கள். மிகப்பெரிய ஒரு சிறந்த உரையை ஆற்றுகின்றார். புலவர் குழு இங்கே வருகை தந்த பொழுது புகைவண்டி நிலையத்தில் இருந்து கரந்தை தமிழ்ச்சங்கத்திற்கு யானை மீது அமர்ந்து வருகின்றார். இவ்வாறு பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட தமிழ்ச்சங்கம் மேன்மேலும் தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதனை தெரிவித்து, எங்களுடைய மேனாள் மாணவர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தற்போது உயர்கல்வி மன்றத்திலே உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து, இக்கருத்தரங்கத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தமிழ்துறை பேராசிரியர்கள் ஜெயராஜ் அவர்களுக்கும் எழிலரசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.